ஹலோ எவ்ரிவன். நேற்று ஒரு ஷார்ட்ஸில் ஹவு டு மேக் மேஜிக் சர்க்கிள்னு போட்டிருந்தேன். நிறைய பேர் பார்த்துருந்தாங்க, நிறைய வியூஸ் வந்திருந்தது. பட் அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, இதுக்கு செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணியிருந்தாங்க. அதை நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணேன். அவளும் நானும் சேர்ந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம். அந்த டிஸ்கஷனில் ஒரு கன்க்ளூஷன் கிடச்சிது. அந்த கன்க்ளூஷன் தான் உங்களோட மேஜிக் சர்க்கிளோட சொல்யூஷன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி பண்ணுவது மேஜிக் சர்க்கிளு? த்ரெட்டை எடுத்துக்கோங்க. திருப்பி என்ன செய்யணும், இப்படி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணியாச்சு. திருப்பி உள்ளேருந்து எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு லூப் வரும்ல, அந்த லூப்பை கொஞ்சம் நீங்கள் என்ன செய்யணும், டேர்ன் பண்ணிவிட்டு அதை வலது கையில் பிடிச்சிக்கணும். இடது கையில் நீங்கள் வழக்கமாக நூல் சுற்றுறதை சுற்றிக்கணும். சுற்றிட்டு இதை இந்த கையில் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்த லூப் இருக்குல்ல, அந்த லூப்புக்குள்ளே உங்கள் நீடியில் விடுங்க. விட்டுட்டு அங்கேருந்து என்ன செய்யுங்க, எடுத்துகிட்டு வெளியே வந்துடுங்க. ஸோ ஈஸி. இவ்வளோதான் மேஜிக் சர்க்கிள். இதை ஏன் மேஜிக் சர்க்கிள்னு சொல்கிறோன்னா, அப்படியே நம்ம என்ன செய்திடலாம், அன்வைண்ட் பண்ணிடலாம். சரியா? அடுத்தது இன்னொரு வாட்டி நம்ம ட்ரை பண்ணுவோம். இதை இப்படி என்ன செய்துக்கோங்க, சுற்றிக்கோங்க. கிளாக் வைஸ்னு இதை சொல்லுவோம். அடுத்தது வெளியே இருந்து அந்த த்ரெட்டை கொண்டுகிட்டு வாங்க. கொண்டுகிட்டு வந்தால் இப்படி வருதா? வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி வரும். அடுத்தது அதை என்ன செய்யுங்க, வலது கையில் பிடிச்சிட்டு இடது கையில் நீங்கள் என்ன செய்யணும், நூலை சுற்ற வேண்டும். பண்ணிவிட்டு இந்த கைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. பண்ண பிறகு இதிலேருந்து விட்டு அங்கேருந்து எடுத்துக்கோங்க. எடுத்த பிறகு லூஸாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், டைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மேஜிக் சர்க்கிள் எதுக்கு போடணும்? ரீசன் இப்போ மேஜிக் சர்க்கிள் இல்லாமல் நீங்கள் டிசைன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் பாருங்கள், ஹோல் இருக்கா? ஓகே. அடுத்தது மேஜிக் சர்க்கிள் போட்டோன்னா என்ன இருக்காது, ஹோல் இருக்காது. நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், தெரியுதா? அப்போது நம்ம மேஜிக் சர்க்கிள் தான் பெஸ்ட்டுன்ட்டு அந்த கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். அப்போ இந்த மேஜிக் சர்க்கிள் எதுலலாம் யூஸ் ஆகுதுன்னா, இந்த மாதிரி பவுலில் யூஸாக இருக்குது. அதே மாதிரி இங்கே வச்சுருக்கிற எல்லா டிசைன்லேயுமே யூஸாக இருக்குது. திருப்பி நம்ம நிறைய பேட்டர்ன் செய்ய தெரிஞ்ச பிறகு தான் நம்ம இந்த ஹனிபியை செய்ய சொல்லுவாங்க. அந்த மாதிரியே நம்ம செய்துக்கலாம். அந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்களில் இருக்கிற மேஜிக் சர்க்கிளை நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது இஷ்டப்பட்டு என்ன செய்யணும், படிச்சுக்கணும். இப்போ இதை கஷ்டப்பட்டே படிக்க வேண்டாம், ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த மேஜிக் சர்க்கிளில் அது டபுளோ ட்ரிப்பிள் குரோஷேவோ என்ன உங்களுக்கு டிசைன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். இது ஒரு செயின் ஏற்கனவே இருக்குது. திருப்பி என்ன செய்துக்கணும், 3 செயின் டோட்டலாக வர மாதிரி போட்டுக்கோங்க. திருப்பி நீங்கள் சுற்றிட்டு அப்படியே என்ன செய்யுங்க, இது டபுள் குரோஷே நான் போடுறேன். இப்படி பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு டபுள் குரோஷே 3 லூப் இருக்கும். அதனால் அந்த 3 லூப்பில் நீங்கள் என்னது 2 வெளியே வரணும். 1 போட்டிருக்கேன், இனி 2வது போட்டோமா? இப்போ நான் இதில் 2 போட்டிருக்கேன். இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம ஒரு பேட்டர்ன் செய்யணுன்னா குறைந்தது ஒரு 12வது போட சொல்லுவாங்க. இப்போ நான் இந்த சர்க்கிள் செய்திருக்கேன்ல, இதில் என்னது ஒரு மொத்தம் ஃபஸ்ட்டில் உள்ள சர்க்கிளுக்கு 12 போட்டிருப்போம். அடுத்தது அதோட டபுள் தான் அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அந்த பேட்டர்னோட மெத்தடை பார்த்து நீங்கள் என்ன செய்துக்கலாம், கற்றுக்கலாம். அடுத்தது இப்போ நீங்கள் ஒரு 12 போட்டுட்டீங்க. அதுக்கு பிறகு அதை எப்படி ஜாயின் பண்ணுறோங்கிறத நம்ம இதில் பார்ப்போம். நான் 12 போட்டாச்சு. திருப்பி நம்ம என்ன செய்யணும், ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு இந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அதை என்ன செய்யணும், அப்படியே இந்த த்ரெட்டை புல் பண்ணி அப்படியே அதை என்ன செய்யணும், மூடிக்கணும். பாருங்கள், மூடியாச்சா? திருப்பி என்ன பண்ணணும்னா, அந்த ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டோம்ல, அந்த 3 செயினை விட்டுட்டு ஃபஸ்ட்டு போட்ட டபுள் குரோஷேயோட ஹெட்டில் நீங்கள் என்ன செய்யணும், உள்ளே போய் அங்கேருந்து யானை எடுத்துகிட்டு ஸ்லிப் ஸ்டிச் இப்படியே இங்கே வந்துட்டிங்கன்னா அந்த சர்க்குலர் பேட்டர்ன் முதல் சர்க்கிள் ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா இதுக்கு மேலே நீங்கள் என்னது, மேலே அடுத்த சர்க்கிள் போட்டால் இது 3 சர்க்கிள் போட்டிருக்கேன், இப்படி வரும். இது உங்களுக்கு கிரானி ஸ்கொயர் வேணும்னா சர்க்கிளுக்கு பதிலாக முதலே ஸ்கொயராக பண்ணிங்கன்னா கிரானி ஸ்கொயர் வந்துடும். அதனால் இப்போ உங்களுக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக தெரிஞ்சிச்சு. அதனால் நிறைய பேட்டர்ன் செய்யுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி டூயிங் க்ரோஷே. தேங்க்யூ.